ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்எஸ் 24x7. நீங்கள் வந்துட்டு பட்டா மாற்றம் செய்கிறதுக்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஆன்லைன் மூலிமா எப்படி பார்க்குறது தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ் 24x7 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் eservice.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு விண்ணப்ப நிலை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு விண்ணப்ப எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்ப எண் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பட்டா மாற்றத்துக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருவீங்க இல்லையா, அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதில் வந்துட்டு உங்களோட விண்ணப்ப எண் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து அந்த இடத்துல உங்களோட விண்ணப்ப எண்ணை வந்துட்டு நம்பரை என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடு வந்துட்டு நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களோட பட்டா மூவ் ஆன் பண்ணுறது விஷயம் வந்துட்டு எந்த நிலையில் இருக்குது, எவ்வளோ தூரம் உங்களோட ப்ராசஸ் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அங்கேயே ஷோ ஆகுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு இன்னும் நாள் இருக்கா, இல்லை அது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, பட்டா மாற்றம் செய்கிறதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போதே வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு உங்களுக்கு பட்டா மாற்றம் பேர் மாற்றமெல்லாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நடக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தடவையும் ஆஃபீஸ் போய்கிட்டே இருக்காமல் உங்களோட ஃபோன்லேயே வந்துட்டு இது மாதிரி நீங்கள் உங்களோட நிலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு பட்டா மாற்றம் பெயர் மாற்றம் செய்கிற மாதிரி இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாற்றம் ஆகிடுது. அதையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.